இன்னும் சில நாட்களில மூன்றாவது உலகப் போர் உருவாகப் போகிறதா? இந்த தகவல் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மூன்றாவது உலகப் போர் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்கள் பலரும் கணித்துள்ள நிலையில இன்னும் சில நாட்களில அது சாத்தியம் என தற்போது இந்தியாவின் பிரபல ஜோதிடரும் கூறியிருக்கின்ற விடயம் பெரிதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவின் ஹரியானாவை சேர்ந்த பிரபல ஜோதிடரான குசால் குமார் என்பவரே மூன்றாம் திகதி உலகப் போர் தொடங்க உள்ளதாக கூறியிருக்கிறார். ஏற்கனவே பாபா வாங்கா உள்ளிட்டவர்கள் கணித்த கணிப்புகள் அப்படியே நடைபெற்று வருவதாக சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றதை தொடர்ச்சியாக காண முடிகிறது. இந்த நிலையில இன்னும் சில வாரங்களில மூன்றாவது உலகப் போர் தொடங்க வாய்ப்பு இருக்குது என்றும் இந்தியாவை சேர்ந்த பிரபல ஜோதிடர் கணித்திருப்பது தற்போது மக்கள் மத்தியில பேசுபொருளாகி வருகிறது. இது தொடர்பாக அந்த ஜோதிடர் தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் சில விடயங்களை கூறியிருக்கிறார். 2024 உலகெங்கும் நடைபெறும் போர் பதட்ட சூழ்நிலைகளே இதை கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொரியா நாடுகள், சீனா, தைவான், மத்திய கிழக்கு போன்ற போர் பதட்டம் உள்ளிட்ட செய்திகளும் இஸ்ரேல் காசா போரும் இதற்கு உதாரணமான கணிப்பை நமக்கு தருகின்றன. அது மட்டுமல்லாது மத்திய கிழக்கு மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்டவையும் நேட்டோ நாடுகளின் கோபமும் கூட வெளிப்படுமாம். சில நாடுகளில் ஆட்சி அதிகாரம் பெற்ற சிலர் பெரும் கவலைக்குரிய நிலைகளை எதிர்கொள்ளுவார்கள். சிலர் கடுமையான உடல்நிலையால் பாதிக்கப்படலாமாம் அல்லது தங்களுடைய பதவிகளை துறக்க நேரிடலாமாம். அத்தோட இன்னும் சில நாடுகளின் அரசியல் எழுச்சி ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதை தடுக்கிறதுக்காக இராணுவம் கூட கொண்டு வரப்படலாமாம். இதனால இன்னும் சில வாரங்களில் மூன்றாவது உலகப் போர் நடைபெற வாய்ப்பு உள்ளது. ஜூன் 18 பிறகு மூன்றாவது உலகப் போரை தூண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதாம். அதற்கு முன்னதாக ஜூன் 10 அல்லது 29 கூடவோ இந்த மூன்றாம் உலகப் போர் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று குறித்த ஜோதிடர் அவருடைய வலைத்தள பக்கத்தில் கூறியிருக்கின்றார். இந்த மூன்றாம் உலகப் போர் குறித்த அச்சம் இன்னுமே மக்கள் மத்தியில் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மூன்றாம் உலகப் போரால் என்னென்ன பேரழிவுகள் ஏற்பட போகின்றது என்று மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்திருக்கின்றது.